ஹாய், சிம்பிளாக குக்கர்லேயே ஒரு குருமா வச்சிடலாம். ரொம்ப சீக்கிரமாக வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே வச்சிடலான்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷம் தான். ஆயில் போட்டுக்கோங்க, பட்டை லவங்கெல்லாம் போட்டுக்கோங்க, வெங்காயம் போட்டுக்கோங்க, அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி உங்களுக்கு குருமாக்கு என்னெல்லாம் போடணும்னு தோணுதோ எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. காலிஃப்ளவரு, மீல் மேக்கரு, காய்கறிகள். நான் வந்து கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு தான் நான் போட்டேன். பட்டாணி, இந்த மாதிரி நீங்கள் குருமா என்ன எதெல்லாம் வச்சு உங்களுக்கு போடணும் சாப்பிட்ணுன்னு தோணுதோ இந்த குருமாவில் அதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெஜிடபிள்ஸை போட்டு ஒரு நல்லா நான் வெஜிடபிள் தான் போட்டு பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுங்க. குழம்பு மிளகாய் பொடி இருக்குது இல்லையா, அது ஒரு 1-1.5 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. போட்டுட்டு உப்பு, கல்லுப்பு, நான் கல்லுப்பு தான் போடுறேன். கல்லுப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை கொஞ்சம் அளவாக, காய்கறிகள் நம்ம எவ்வளோ வைக்க போகிறோன்றதை பொறுத்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு குக்கரில் வந்து ஒரு 4 விசிலோ 3 விசிலோ வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. அது உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி தான் அதுவும். சரி, நீங்கள் அது மாதிரி வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காவை வந்து இதில் ஊற்றக்கூடாதுங்க. எப்பயுமே தேங்காய் வந்து ரொம்ப நேரம் வந்து கொதிக்கக்கூடாது. அதுவும் குக்கர்லலாம் வச்சுட்டிங்கன்னா ஓவர் கொலஸ்ட்ரால் ஆகிடும் உடம்புக்கு. அதனால் நான் அது மாதிரி பண்ண மாட்டேன். குக்கரில் இது விசில் வந்து ஒரு 3 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய் இதை மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் தான், ஒரு 5 நிமிஷம் கூட கிடையாது, ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான குருமாங்க, செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அது குக்கரில் செகண்டில் பண்ணிடலாம்.